Welcome to our SSS GSM, Mobile Software Solutions. ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாட் இஸ் சர்வர். ஸோ சர்வர்னால் என்ன? ஸோ சர்வர் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு வெப்சைட்டு. ஸோ நாம் வெப்சைட் ஓனாக வச்சுருக்கோம். ஸோ அதை பற்றி டீட்டெயில்ஸாக அதை எப்படி யூஸ் பண்ணுறது, ஸோ அதனால் என்னென்ன பலன் இருக்குது அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் நம்ம டீப்பாக பார்க்கலாம். ஸோ எல்லோரும் பார்த்தீங்கன்னா வெப்சைட் யூஸ் பண்ணி ஸோ டெலிகிராம் சேனல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் டெய்லி ஒரு விஷயத்தை கற்றுக்கலாம். சரிங்களா? சாஃப்ட்வேரில் உங்களோட டெவலப்மெண்ட்ஸை ப்ரூவ் பண்ணலாம். ஸோ இப்போ சர்வர், சரிங்களா? வாட் இஸ் சர்வர்? ஸோ இப்போ கூகுளில் போயிட்டு நீங்கள் எஸ்எஸ்எஸ் ஜிஎஸ்எம் அப்படின்னு நீங்கள் நம்ம பேரை மட்டும் போட்டீங்கன்னாவே ஸோ ஃபஸ்ட்டாக நமக்கு ஒரு வெப்சைட் வரும். ஸோ இந்த வெப்சைட்டை நீங்கள் டச் பண்ணீங்க அப்படின்னா ஸோ இதுதான் நம்மளோட வெப்சைட். ஸோ லோட் ஆகுது. ஸோ இது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம சைட்டை நிறைய பேர் யூஸ் பண்ணிட்டுருக்கீங்க. ஸோ யூஸ் பண்ண தெரியாதவங்களுக்கு இந்த வீடியோவை பார்த்து நீங்கள் கற்றுக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த வீடியோ எதுக்கு அப்படின்னா ஸோ சர்வர் எப்படி யூஸ் பண்ணுறது, சரிங்களா? அதாவது சர்வர் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நம்மளோட அதாவது டூல் ரெண்டல், சரிங்களா? டூல் ரெண்டல் அதாவது நல்லா டூலு, ஏஎம்டி டூலு அந்த மாதிரி டூல்ஸ்லாம் ரெண்டல் அதாவது வாடகைக்கு எடுக்கிறதுக்காக இருக்கட்டும். அது இல்லாமல் அன்லாக் டூலு, ஏஎம்டி டூலு, போர்னியோ, ஸோ இந்த மாதிரி டூல்ஸ் எல்லாம் நீங்கள் டைரெக்டாக பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ அது இல்லை, அதுதான் அதை பற்றி இன்னைக்கு நம்ம ரொம்ப டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ நம்ம சேனல் எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ டேரெக்டாக நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போய்க்கலாம். ஸோ நம்ம சைட்டுக்குள்ளே போனதுமே ஆல்ரெடி நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தவங்க, யூஸ் பண்ணியிருந்தவங்களா இருந்தால் ஓகே. ஸோ அப்படி யூஸ் பண்ணாதவங்க இருந்தால் இங்கே பார்த்தீங்கன்னா லாகின் ஆப்ஷன் ஆல்ரெடி ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தா ஸோ ரெஜிஸ்டர் ஆப்ஷன். புதுசாக இருக்கீங்க, புதுசாக இப்போ தான் நம்ம ரெஜிஸ்டர் பண்ணி யூஸ் பண்ணுறது எப்படி நம்ம கற்றுக்க போகிறோம் அப்படின்னா இங்கே ரெஜிஸ்டர் ஆப்ஷன் இருக்குது. ஸோ இந்த ரெஜிஸ்டர் ஆப்ஷன் போயிட்டு ஸோ பேசிக் டீட்டெயில்ஸ் தான். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களோட மெயில் ஐடி போடணும். ஸோ ஆல்ரெடி நான் என் அக்கௌண்ட் இருக்குது. ஸோ நான் இப்போ சும்மா இன்னொரு மெயில் வேணால் போட்டுறேன். ஸோ சும்மா ஒரு மெயில் ஐடி போடுறேன். ஸோ பாஸ்வேர்டு ஒன்று போடுறேன். ஓகே, பாஸ்வேர்டு கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா லாங்குவேஜ் டிஃபால்ட்டாக இங்கிலீஷ்லேயே இருக்கட்டும். ஸோ கரன்சி, சரிங்களா? இதுதான் இந்த இடத்துல மெயினாக பார்க்க வேண்டியது. ஸோ நம்ம ஐஎன்ஆரை செலக்ட் பண்ணிக்கணும், சரிங்களா? ஐஎன்ஆர். ஸோ ஸ்ரீலங்கா மணி இருக்குது, யூஎஸ்டிடி இருக்குது. நீங்கள் யூஎஸ்டிடியில் பே பண்ணுற மாதிரி இருந்தால் யூஎஸ்டிடியில் போட்டுக்கலாம். ஸோ நம்ம எல்லாரும் இந்தியாவில் இருக்கிறதுனால நீங்கள் ஐஎன்ஆரே வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் இதில் ஆட்டோ ஃபண்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் ஐஎன்ஆர் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ ஐஎன்ஆர் செலக்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் கொடுங்க. ஸோ நெக்ஸ்ட் கொடுத்தப்போ ஆல்ரெடி இந்த மெயில் ஐடி இருக்குது அப்படிங்கிறதுனால இப்படி காட்டுது. ஓகே, ஸோ இப்போ நான் வேறு மெயில் ஐடி போட்டுட்டேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் பில்லிங் இன்ஃபர்மேஷன் காமிக்குது. ஸோ இதில் பேசிக்காக நீங்கள் உங்களோட டீட்டெயில்ஸ் நீங்கள் கொடுக்குறது கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு ஸோ சிட்டிஸ் செலக்ட் பண்ண சொல்லுவோம். ஸோ நீங்கள் என்ன சிட்டியில் இருக்கீங்களோ ஸோ அந்த சிட்டியை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ செலக்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு ஸோ அப்புறம் ஃபோன் நம்பரு. ஸோ ஃபோன் நம்பர் உங்களோட ஃபோன் நம்பர் கொடுத்துருங்க. ஸோ நெக்ஸ்ட்டு அப்புறம் வெரிஃபிகேஷன் கோடு கேட்கும். ஸோ இதை செலக்ட் பண்ணிவிட்டு நாம் கேப்ஷா போட்டு ஃபில் பண்ணி சைன் அப் பண்ணிக்கலாம், சரிங்களா? ஸோ இப்படி இதுதான் ரெஜிஸ்டர் ப்ராசஸ்ஸு. ஸோ இப்படி பண்ணதுமே பார்த்தீங்கன்னா ரெஜிஸ்ட்ரேஷன் கம்ப்ளீட் ஆயிடும், சரிங்களா? ரெஜிஸ்ட்ரேஷன் சக்ஸஸ் ஆயிரும். ரொம்ப சிம்பிள். ஸோ ரெஜிஸ்ட்ரேஷன் சக்ஸஸ் ஆனதுக்கப்புறமே நீங்கள் டேரெக்டாக இதை லாகின் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ லாகின் பண்ணால் தான் உங்களால் ஆர்டர்ஸ் போட முடியும். ஸோ நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணக்கு யூஸ் பண்ண மெயில் ஐடி, யூஸ் பண்ண பாஸ்வேர்டு, ஸோ அதான் நீங்கள் இந்த இடத்துல லாகின் பண்ணணும். இந்த லாகின்ல ஸோ ஆல்ரெடி என்னோட அக்கௌண்ட் இருக்குது, சரிங்களா? ரெஜிஸ்டர் பண்ணது நான் டிஃபால்ட்டாக யூஸ் பண்ணிட்டு இருக்கிற அக்கௌண்ட் இருக்குது. ஸோ அதை போட்டு நான் இப்போ உங்களுக்கு இங்கே லாகின் பண்ணி காமிக்கிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா லாகின் ஆயிடுச்சு. ஸோ இதில் பாருங்கள், என்னோட அமௌண்ட் பாருங்கள் 0, சரிங்களா? அமௌண்ட் 0ல் இருக்குது. ஸோ இது எப்படி ஆட் பண்ணுறது அப்படிங்கிறத நான் நெக்ஸ்ட் சொல்கிறேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதை நீங்கள் எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் ஒரு ஆர்டர் போடுறீங்க அப்படின்னா பிளேஸ் அண்ட் ஆர்டரில் போடணும், சரிங்களா? ஸோ இதில் பார்த்தீங்கன்னா பிளேஸ் அண்ட் ஆர்டர் இருக்குது. ஸோ இதில் தான் உங்களோட ஆர்டர்ஸ் நீங்கள் போட போகிறீங்க. ஸோ இந்த ஆர்டரில் சர்வர் சர்வீஸ், ஐஎம்எஸ் சர்வீஸு, டூல் ரெண்டல், சரிங்களா? அதாவது டூல் ரெண்டல் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா அன்லாக் டூலு, ஏஎம்டி டூலு அந்த மாதிரி டூலை நீங்கள் 6 ஹவர்ஸுக்கு 2 ஹவர்ஸுக்கு அந்த மாதிரி நீங்கள் பை பண்ணிக்கலாம். அதுதான் டூல் ரெண்டலு. ஸோ இந்த இடத்துல சர்வர் சர்வீஸ் இருக்குது, ஐஎம்எஸ் சர்வீஸ் இருக்குது. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே நம்மளோட பேமெண்ட் பேலன்ஸ் இருக்குது, அதாவது நம்மளோட வாலெட் பேலன்ஸு. ஸோ நம்ம வாலெட்டில் பார்த்தீங்கன்னா ₹1 கூட இல்லை.
ஸோ அதே மாதிரி உங்களுக்கு இந்த இதில் ஏதாவது டவுட்ஸ்னாலோ இல்லை வந்து பேமெண்ட் இஷ்யூனாலோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வாட்ஸ்அப் சேட் அப்படிங்கிற ஒரு பட்டன் இருக்குது. இதை மட்டும் நீங்கள் டேரெக்டாக கொடுத்தீங்க அப்படின்னா என்னோட வாட்ஸ்அப் நம்பர் வந்து வந்துடும். சரிங்களா? ஸோ இதில் வந்து நீங்கள் வந்து என்கிட்ட வந்து நீங்கள் சேட் பண்ணி உங்களோட டவுட்ஸ் நீங்கள் கேட்டீங்க அப்படின்னா அதை நம்ம வந்து கிளியர் பண்ணி கொடுத்துடலாம். ஏதாவது ஆர்டர் வந்து தப்பாக போட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது ஆச்சு அப்படின்னா அதை நம்ம வந்து பார்த்து கொடுத்துடலாம், பிரச்சனை இல்லை. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே வந்து டெலிகிராம் குரூப், சரிங்களா, ஜாயின் அண்ட் டெலிகிராம் குரூப் இருக்குது பார்த்தீங்கன்னா. இந்த டெலிகிராம் குரூப் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட நம்மளோட அப்டேட், டே டு டே இருக்கிற அப்டேட்டை வந்து நம்ம இதில் வந்து போஸ்ட் போட்டுகிட்டே இருப்போம். ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி வந்து ஆட்டோ ஃபோன் பேமெண்ட் இருக்குது. ஸோ இன்னொன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இங்கே மை ப்ரொஃபைல் இருக்கு பாருங்க. ஸோ இந்த மை ப்ரொஃபைலில் பார்த்தீங்கன்னா இங்கே லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா வந்து டெலிகிராம் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இந்த டெலிகிராம் ஆல்ரெடி என்னோட வந்து கனெக்டில் இருக்குது. ஸோ இந்த டெலிகிராம் வந்து நீங்கள் வந்து உங்களதில் வந்து கனெக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ எதுக்காக கனெக்ட் பண்ணிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு ஆர்டர் போடுறீங்க, இல்லை நீங்கள் பேமெண்ட் ஆட் பண்ணுறீங்க, அந்த ஆர்டர் சக்ஸஸ் ஆகுது, அந்த ஆர்டர் ரிஜெக்ட் ஆகுது அப்படின்னா அது வந்து உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனாக வந்துடும் டெலிகிராமில். ஸோ அதுக்காக தான் நம்ம வந்து டெலிகிராமோட கனெக்ட் பண்ணி வச்சுக்கிறோம். ஸோ இந்த 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷன் அப்படிங்கலாம் பார்த்தீங்கன்னா செக்யூரிட்டி பர்பஸில் நீங்கள் வந்து ஆட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட அக்கௌண்ட் வந்து ஒரு டைம் லாகின் பண்ணுறப்ப 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷன் காமிக்கும். சரிங்களா? ஸோ இப்போ இந்த பிளேஸ் அண்ட் ஆர்டர் பார்க்கலாம். ஸோ இந்த பிளேஸ் அண்ட் ஆர்டர் அப்படிங்கிற இதில் பார்த்தீங்கன்னா வந்து இப்போ வந்து சர்வீஸ் போய்க்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா நம்ம சர்வரில் பார்த்தீங்கன்னா ஒரு 1600 ப்ளஸ் சர்வர்ஸ் வந்து இருக்குது. சரிங்களா? ஸோ அதாவது பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா ஜீசன் ஸ்டிமேட்டிக் இருக்குது, ஸோ சோலாத்து, ஸோ அப்புறம் ஒன் ப்ளஸ், ஸோ இந்த மாதிரி அமீர் டூல், ஹார்ட்வேர் டூல், ஸோ இந்த மாதிரி வந்து ஆர்எஃப்டிக்கு, ஸோ இந்த மாதிரி வந்து எந்தெந்த சர்வீஸ் எதுக்கு இந்த சர்வீஸ்லாம் வச்சு நம்ம எப்படி ஃப்ளாஷ் பண்ணுறது, ரியல்மி எப்படி ஃப்ளாஷ் பண்ணுறது, ஒன் ப்ளஸ் எப்படி ஃப்ளாஷ் பண்ணுறது, விவோ எப்படி ஃப்ளாஷ் பண்ணுறது அப்படிங்கிறது எல்லாமே நம்ம வந்து அப்கமிங் வீடியோஸில் நம்ம வந்து போஸ்ட் போட்டுகிட்டே இருப்போம். ஸோ நீங்கள் வந்து நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ நாம் போடுற போஸ்ட்டில் வந்து உங்களுக்கு வந்து டெய்லியுமே பார்த்தீங்கன்னா சர்வரை வச்சு நம்ம எப்படி அன்லாக் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி வீடியோ வந்து எல்லாமே போட்டே இருப்போம். ஸோ இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா வந்து இப்போ அன்லாக் டூல் இந்த சர்ச் பாரில் பார்த்தீங்கன்னா அன்லாக் டூல் அப்படிங்கிறது நான் சர்ச் பண்ணுறேன். ஸோ அன்லாக் டூலில் பார்த்தீங்கன்னா 12 மாதம், 3 மாதம், 6 மாதம் அப்படிங்கிற ஆப்ஷன்லாம் இருக்குது. ஸோ அப்போ வந்து இதை நீங்கள் வந்து டேரெக்டாக வந்து பே பண்ணிக்கலாம். சரிங்களா? இதில் வந்து நீங்கள் டேரெக்டாக உங்களோட யூசர் நேம், மெயில் ஐடி போட்டீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு வந்து 5 to 20 மினிட்ஸில் பார்த்தீங்கன்னா ஓகே ஆயிரும். ஸோ ஆவரேஜ் டைம் பார்த்தீங்கன்னா 12 நிமிஷம். ஸோ 10 நிமிஷத்துக்குள்ளேயே உங்களுக்கு வந்து ஆக்டிவேட் ஆயிரும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து ஆக்டிவேட் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு வீடியோவுமே வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணி ஒரு சர்வருமே எக்ஸ்பிளைன் பண்ணி அப்கமிங் டேஸில் பார்த்தீங்கன்னா நான் வந்து உங்களுக்கு வீடியோவாக போஸ்ட் பண்ணுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்து டூல் ரெண்டில் ஒரு 2 எடுத்து காட்டுறேன். ஸோ அதே மாதிரி வந்து பேமெண்ட் வந்து பண்ணி காட்டுறேன். சரிங்களா? ஸோ இதில் பார்த்தீங்கன்னா வந்து மேலேயே பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நம்ம இது நீங்கள் வந்து யூஸ் பண்ணணும் அப்படின்னா ஸோ இப்போ பாருங்க, இப்போ டூல் ரெண்டல் அப்படிங்கிற ஆப்ஷன் போகிறேன். ஸோ இந்த டூல் ரெண்டலில் பார்த்தீங்கன்னா வந்து டிஎஸ்எம் டூல் இருக்குது. ஸோ இப்போ இந்த டிஎஸ்எம் டூல் பார்த்தீங்கன்னா வந்து டூல் ரெண்டல் 70 ரூபா போட்டுருக்கு. ஸோ இதே வந்து நீங்கள் அன்லாக் டூல் அப்படின்னு போட்டு பாருங்க. அன்லாக் டூல். ஸோ இந்த அன்லாக் டூலில் நீங்கள் போட்டிருக்கீங்க அப்படின்னா ஸோ இந்த அன்லாக் டூலோட விலை பார்த்தீங்கன்னா வந்து ரூ. 31. சரிங்களா? ரூ. 31 தான் இன்ஸ்டண்ட்டாக வந்துடும். ஸோ 6 மணி நேரத்துக்கு இப்படின்னு இருக்கு. ஸோ இது ஏதாவது உங்களுக்கு போடும்போது எரர் வந்துச்சுனாலோ இல்லை அவுட் ஆஃப் ஸ்டாக்னு எரர் வந்தாவோ நீங்கள் டேரெக்டாக வந்து எனக்கு அட்மினுக்கு மெசேஜ் பண்ணீங்க அப்படின்னா வந்து அதை என்னன்னு நம்ம பார்த்து வந்து கிளியர் பண்ணி கொடுக்கலாம். ஓகே. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதை வந்து நான் ரெண்டில் எடுத்து காட்ட போகிறேன். ஸோ இப்போ நான் இது ஒரு ஐடி பாஸ்வேர்ட் வாங்க போகிறேன். ஸோ இதை வந்து நான் பிளேஸ் அண்ட் ஆர்டர் கொடுக்குறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நம்மகிட்ட வந்து அமௌண்ட் இல்லை. சரிங்களா? கிரெடிட் வந்து இல்லை. ஸோ அப்போ ஏன் கிரெடிட் இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட வாலெட்டில் இருக்க பேலன்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து இவ்வளோ தான் இருக்குது. ஸோ இப்போ இந்த வாலெட்டை வந்து இந்த வாலெட்டில் நம்ம எப்படி பேலன்ஸ் ஆட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே மேலேயே பார்த்தீங்கன்னா ஆட்டோ ஆட் ஃபண்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ இந்த ஆட்டோ ஆட் ஃபண்ட்ஸ் கொடுத்துட்டு ஸோ இதில் பார்த்தீங்கன்னா வந்து யூபிஐ பே இந்தியா அப்படின்னு ஆப்ஷன் இருக்குது. ஸோ இதை கொடுத்துட்டு ஸோ இதில் நான் ஒரு 500 ருபீஸ் ஆட் பண்ணுறேன் அப்படின்னா ஸோ இப்போ 500 நான் போட்டிருக்கேன். இந்த யூபிஐ இந்தியாங்கிறது கொடுத்துருக்கேன். கொடுத்துட்டு நான் நெக்ஸ்ட் கொடுக்குறேன். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு கொடுத்தாச்சு. நெக்ஸ்ட்டு கொடுத்ததுமே பார்த்தீங்கன்னா வந்து ஸோ இங்கே வந்து பேமெண்ட் பேஜ்க்கு வந்து போயிடுச்சு. சரிங்களா? ஸோ பே நவ் கேட்குது. ஸோ பே நவ் கொடுக்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு கியூஆர் வந்து வந்திருக்கு. சரிங்களா? ஸோ இந்த கியூஆரில் வந்து இப்போ நான் வந்து பேமெண்ட் போடுறேன். ஓகே. என் ஃபோனில் இருந்து நான் வந்து பேமெண்ட் பண்ணிட்டேன். ஸோ பேமெண்ட் பண்ணதுமே பார்த்தீங்கன்னா பேமெண்ட் வந்து ரிசீவ்ட் ஆயிடுச்சு. சரிங்களா? ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இந்த இடத்துல பெய்டுன்னு வந்துச்சு. ஓகே. ஸோ இப்போ நான் கிளைண்ட் ஏரியாவில் போய் பார்க்குறேன் என்னோட பேலன்ஸு. ஸோ பாருங்க நம்ம போட்ட 500 வந்து ஆட் ஆயிடுச்சு. ஓகே. ஓகே. இப்போ நான் வந்து டூல் ரெண்டல் எடுக்கிறேன் அப்படின்னா வந்து இங்கே டூல் ரெண்டல் சர்வீஸ், ஸோ இங்கே டூல் ரெண்டல் சர்வீஸ் இருக்குது. ஸோ 2 பக்கம் கொடுத்தாலும் ஒரே பக்கம் தான் போகும். ஸோ டூல் ரெண்டல் கொடுத்துட்டு ஸோ இப்போ நான் அன்லாக் டூல் வேணும் அப்படின்னா ஸோ இப்போ நான் வந்து இதில் அன்லாக் டூல் செலக்ட் பண்ணிட்டு இப்போ அன்லாக் டூல் பிளேஸ் அண்ட் ஆர்டர் கொடுக்குறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த அன்லாக் டூலோட லாகின்.
அதாவது ஐடி பாஸ்வேர்டு 6 ஹவர்ஸ்க்கானது உங்களுக்கு வந்து கிடைக்க போகுது. சரிங்களா? இப்படி போட்டதுமே பார்த்தீங்கன்னா வந்து வியூ அண்ட் ஆர்டர்ஸ் வந்துருச்சு. ஸோ இப்போ ஆர்டர்ல பார்த்தீங்கன்னா வந்து இங்க பாருங்க. ஸோ இப்போ வந்து ஜஸ்ட் ஃபியூ செகண்ட்ஸ் அதாவது போட்ட போட்ட அடுத்த செகண்டே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஐடி பாஸ்வேர்டு வந்து வந்துருச்சு. ஸோ இதுதான் ஐடி, இதுதான் பாஸ்வேர்டு. ஸோ இப்போ இங்கே வந்து உங்களுக்கு காப்பி ஆப்ஷன் இருக்கு. ஸோ நீங்கள் காப்பி பண்ணி நீங்கள் இதை போட்டுக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் ஒரு ஆர்டர் போடுறீங்க அப்படின்னா நீங்க இங்க வந்து போடுற ஆர்டர் அதாவது சர்வர்ல போடுற ஆர்டரா இருக்கட்டும், டூல் ரெண்ட்ல போடுற இருக்கட்டும், ஐஎம்ஏ சர்வீஸா இருக்கட்டும். இந்த மாதிரி நீங்க போடக்கூடிய ஆர்டர் பார்த்தீங்கன்னா, ஆர்டர் ஹிஸ்டரி சரிங்களா? இந்த ஆர்டர் ஹிஸ்டரியில தான் உங்களுக்கு இந்த இடத்துல வரும். சரிங்களா? அப்ப நீங்க டூல் ரெண்ட்ல ஆர்டர் போட்டத நீங்க இதுல செக் பண்ணி பார்க்கணும். சர்வர்ல போற மாதிரி இருந்தா ஆர்டர் ஹிஸ்டரி போய் செக் பண்ணி பார்க்கணும். ஓகே. இதுல பார்த்தீங்கன்னா ஆர்டர் ஹிஸ்டரியில இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து ஒரு 3 ஆப்ஷன் இருக்கும். அதாவது நீங்க போட்ட ஆர்டர் வந்து சர்ச் பண்ணி பார்க்கறக்கு, அத வந்து ஸ்டேட்மெண்ட்டா டவுன்லோட் பண்ணிக்கிறதுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்கு. ஸோ இந்த இடத்துல வியூன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு பார்த்தீங்களா? இது டிஃபால்ட்டா பார்த்தீங்கன்னா, இந்த 4மே பார்த்தீங்கன்னா டிக்ல இருக்காது. சரிங்களா? நீங்க ஃபர்ஸ்ட் டைம் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா டிக்ல இருக்காது. இத வந்து தயவு செஞ்சு எல்லாருமே வந்து டிக் பண்ணி வச்சுக்கோங்க. எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுதான் ஆர்டர் ஐடி. உங்களோட ஆர்டர் ஏதாவது வந்து மிஸ்டேக்கா இருந்துச்சு, இல்ல இந்த ஆர்டர் உங்களோட ஆர்டர் பார்த்தீங்கன்னா, ஏதாவது ஒரு இஷ்யூவா இருக்கு அப்படின்னா, இந்த ஆர்டர் ஐடி சொன்னா தான் என்னால பண்ண முடியும். ஸோ இந்த ஆர்டர் ஐடி வந்து டிஃபால்ட் டிக்ல இருக்கும். அன்டிக்ல இருக்கும். இப்ப பாருங்க இந்த இடத்துல வந்து ஆர்டர் ஐடி காமிக்கல. இந்த ஆர்டர் ஐடி வந்து நீங்க செலக்ட்ல வச்சா தான் இந்த இடத்துல உங்களோட ஆர்டர் வந்து என்ன ஐடியில இருக்கு அப்படின்னு பார்க்க முடியும். அதே மாதிரி பார்த்துட்டீங்கன்னா கிரெடிட், ஆக்ஷனு, சப்மிட் ஆன் சரிங்களா? அந்த டைமு அது எல்லாத்தையும் நீங்க டிக் பண்ணி வச்சிட்டீங்க அப்படின்னா, ஸோ அந்த ஆர்டர் பார்க்கறக்கோ, உங்களுக்கு காப்பி பண்றக்கோ பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியா இருக்கும். ஸோ அதனால நீங்க வந்து காப்பி பண்ணிக்கங்க. ஸோ இதான் ஐடி, பாஸ்வேர்டு. ஸோ இப்படி நம்ம வந்து பாஸ்வேர்டு வந்து எடுத்துக்கிட்டோம். சரிங்களா? ஸோ இதுதான் வந்து அ சர்வர் யூஸ் பண்றது. ஸோ இத வச்சு உங்களால டூல் ரெண்டலா இருக்கட்டும், நீங்க இல்ல உங்க கிளையண்ட்ஸ்க்கா இருக்கட்டும், உங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளா இருக்கட்டும், நீங்க சேல் பண்றீங்க அப்படின்னா, நீங்க டைரக்ட்டா வந்து நீங்க வந்து இதுல இருந்து சேல் பண்ணிக்கலாம். உங்ககிட்டயே ஒருத்தர் வந்து அன்லாக் டூல் ஐடி பாஸ்வேர்ட் கேட்கறாரு அப்படின்னா, அவர்ட்ட நீங்க ஒரு அமௌண்ட் வாங்கிட்டு நீங்க இதுல இருந்து ரீசேல் பண்ணிக்கலாம். ஸோ பிளஸ் பார்த்தீங்கன்னா வந்து இந்த நம்மளோட சைட்ல பார்த்தீங்கன்னா, நீங்க புதுசா ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டாப்ல பார்த்தீங்கன்னா, இங்க பாருங்க ஒரு செட்டிங்ஸ் ஆப்ஷன் இருக்கு பார்த்தீங்களா? ஸோ அதில வந்து தீம் அதாவது நீங்க லாகின் ஆகும்போதே தீம் ஆப்ஷன் கேட்கும். அதாவது உங்களுக்கு வந்து லைட் தீம், டார்க் தீம் ஆப்ஷன் கேட்கும். ஸோ அதில பார்த்தீங்கன்னா வந்து நீங்க இந்த தேர்டு சரிங்களா? அந்த ஆர்டர் ஸ்டைல் வந்து தேர்டுல வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து ஆர்டர்ஸ் வந்து பிக்கப் பண்றதுக்கு அதாவது பிக் பண்றதுக்கு ஆர்டர் கரெக்ட்டான சர்வர வந்து நீங்க வந்து தேடி எடுக்கிறதுக்கு வந்து ஈஸியா இருக்கும். இந்த சர்வர்ல பார்த்தீங்கன்னா, டிஃபால்ட்டா உங்களுக்கு வந்து இப்படிதான் இருக்கும். ஃபர்ஸ்ட் ஆர்டர் ஸ்டைல்ல இருக்கும். ஃபர்ஸ்ட் ஆர்டர் ஸ்டைல்ல வந்து உங்களுக்கு சைட்ல வரும். அதாவது உங்களோட சர்வீஸ் எல்லாமே நம்மளோட சர்வீஸ் எல்லாமே சைட்ல வரும். ஸோ இதுல வந்து நீங்க வந்து சர்ச் பண்ணணும். ஸோ இப்ப இப்படி சர்ச் பண்ணா உங்களுக்கு இப்படி இந்த சைட்ல வரும். ஸோ இதுவே வந்து நீங்க தேர்ட் ஆர்டர்ல வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து கொஞ்சம் ஈஸியா இருக்கும். அதாவது ஆர்டர்ஸ் வந்து நீங்க ஈஸியா வந்து பார்க்கலாம். அதுக்காக இத தேர்ட் மட்டும் சொல்றேன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து ஏதாவது டவுட்ஸ்னாலும் நீங்க வந்து வாட்ஸ்அப் சாட் அப்புறம் டெலிகிராம் குரூப்ல நீங்க ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னா வந்து உங்களோட சர்வீஸ் வந்து இம்ப்ரூவ் ஆகும். சரிங்களா? சாஃப்ட்வேர்ல இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம். வீடியோ அவ்வளோதான். ஸோ வேற ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்க கமெண்ட்ல கேளுங்க. ஸோ நெக்ஸ்ட் இதே மாரி ஒரு வீடியோல வந்து உங்கள சந்திக்கிறேன். தேங்க் யூ. பாய்.